மக்களவை தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததா ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. வல்லவன் உங்களில் ஒருவன் 2019 ஆண்டு நாடாளுமன்றத்துல இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. சரி, குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 2014 டிசம்பருக்கு முன்னாடி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள புலம்பெயர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்த சட்டம் வழி செய்து. அப்படி இருந்தாலும் மேற்கண்ட நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இந்த தகுதி தரப்படலை. இப்ப இதுதான் பிரச்சனை. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இதனால தெருவுல இறங்கி இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. தலைநகர் டெல்லியில ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மாத காலத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினாங்க. உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்த இந்த போராட்டத்திற்கு பின்னாடி இந்த சட்டம் அமல்படுத்தப்படாம நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதை பலர் வரவேற்றும் இருக்கிறாங்க. இதனிடையே இந்தியாவில் அமலாகும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால இந்தியர்கள் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படாது. அண்டை நாட்டை சேர்ந்த சிறுபான்மை சமூக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா அமல்படுத்துது அப்படின்ட்டு மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கும் செயலா பார்க்கப்படுது, மத்திய அரசு ஓர வஞ்சனையோடு செயல்படுது அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. கேரளா கண்டிப்பா இதை நாங்க அமலுக்கு கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தமிழகமும் கண்டிப்பா இதை நாங்க அமலுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. எல்லா மதத்தையும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம நாடு. எல்லாரும் ஒத்துமையா வாழக்கூடிய இந்த இடத்துல தேவையில்லாம இப்படிப்பட்ட பிரிவினைகளை உருவாக்குவது, வேணும்ட்டே மனுஷங்களுக்குள்ளான ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஆர்குமெண்ட்டுகளையும் தேவையில்லாத விஷயங்களை உட்புகுத்தக்கூடிய விஷயமா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தா பார்க்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் தென்படுது. அதனால இனி வரும் நாட்கள்ல இது எப்படி ஆக போகுது, இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வல்லவன்